ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை ரூட் மாஃபியா டேடியோட நெக்ஸ்ட் பாட்டை டேட் வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்கள் அப்பெல்லாம் நான் பேசுகிற விட டவுட் பெயிண்டரை மட்டும் தெரிஞ்சா எம்ரலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்கள் அப்பெல்லாம் டேய ஃபிலிக்ஸை மேரேஜ் பண்ணிக்க போகிறான்னா இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டேயை நோட் பண்ணப்படி ஸ்மைல் பண்ணப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தா அதே ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வெளியே நம்ம ஜொங்கு கடுப்பில் கோவத்தில் முறைச்சிட்டு இருக்கிறத நம்ம ஜிமினை நோட் பண்ணிவிட்டு ஹயாங் மாட்டி தெரியுது இவங்க என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயாங்கு எனக்கு கண்ணுடா ஒழுங்கா தெரியல, உனக்காவது தெரியுதான்னு பாரு. ஏன்டா இல்லை அந்த ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வெளியே டோர்கிட்ட என் ஹயாங் என்ன மாட்டி தெரியுதுடா. ஏடு உன் ஹயாங்கா? சான்ஸே இல்லை. அண்ட் உன் ஹயாங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டேயுமே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஐயோ போச்சு, நான் மறந்தே போயிட்டேன், இன்னைக்கு டின்னருக்கு வெளியே போகலான்ங்கிற மாதிரி சொல்லி ப்ராமிஸ்லாம் பண்ணி தொலைச்சேனே, இப்போ என்ன பண்ணேன்னு தெரியலையே, என்னை தேடி இந்த ஐஸ்கிரீம் ஷாப்புக்கே வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே டக்குன்னு அங்கேருந்து எழுந்து ரன் பண்ணபடி ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா இந்த மாதிரி ஓடுற மூமெண்ட்டை ஃபிலிக்ஸோட ஃப்ரெண்ட்ஸை நோட் பண்ணா ஐஸ்கிரீம் இப்படி பாடியிலே விட்டுட்டு போறீங்க, நான் மட்டும் இங்கேருந்து எழுந்து போகலான்னு வைங்க, ஐஸ்கிரீம் ஷாப்பே இந்த பிளேஸில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கட்டிட்டு போகிறத பார்த்துட்டு ஏன்டா அவன் இந்த அளவுக்கு வியடாக கட்டிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸோட ஃப்ரெண்ட்ஸும் நோட் பண்ணான். சரி எங்கே போகிறானுங்கிற மாதிரி ஃபிலிக்ஸோட ஃப்ரெண்ட்ஸும் ஜேகே கிட்ட வர மூமெண்ட்டை நோட் பண்ணோம். வேகமாக டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு மாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம டேயோட ஜாயிண்டில் என்ன கிரிப்பை பிடிக்கிறாரு நம்ம ஜேகே. இப்படி கிரிப்பா ஜேகே டேயோட ஜாயிண்டில் என்ன கிரிப்பாக பிடிச்சபடி க்ளோஸ் அழுக்கவும் என்ன மாமா பண்ணுற? ஷாப்பிங் மால்டா என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜேகேயோட ஆன்சர் எடுத்து விட ட்ரை பண்ணால் இந்த மாதிரி டேக்கு முன்னாடி அதாவது ஜேகேயோட லுக் எதுவுமே ஃபிலிக்ஸ்க்கு தெரியல. அதாவது நம்ம டேயோட ஃபேஸ் மட்டும்தான் தெரியுது. அதாவது குக் ஆப்போசிட்டில் இருக்காங்க. தான் இப்போ ஃபிலிக்ஸை பட்டபடி இருக்காரு. ஜேகே நம்ம டே பட்டபடி இருக்கிற மூமெண்ட்டுக்கு யாரோ நம்ம டேயோட ஃபேஸை கப்பன மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் அது யாருங்கிறத நோட் பண்ணுங்கிறதுக்காக கரெக்டாக அந்த ஷாப்பை விட்டு வெளியே வருவான். இந்த மாதிரி வெளியே வேண்டாம். ஏண்டா என்கிட்ட என்னடா சொன்னேன்? நைட்டு டின்னர் போடலான் தானடா சொன்னேன். என் ப்ரெடர் கூட ப்ளே பண்ணி விளாண்டுட்டுருக்க. உன்னை தேடி நீ இருக்கிற பிளேஸ்க்கு நான் வரணுமா? ஒருவேளை நான் இப்படி உன்னை தேடி வர போயிட்டா என் லவ் உனக்கு புரிய மாட்டேங்குதா? என்னோட லவ் புரிகிற மாதிரி உனக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டு குட்டுறலாமா பேபி அப்படிங்கிற மாதிரி டேயோட லிப்பில் கிஸ் பண்ணுற மாதிரி வேண்டாம் மாமா எல்லா பசங்களும் பார்த்துட்டு இருக்காங்க மாமா, ப்ளே பண்ணாடு மாமா, நீ மட்டும் என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேவோட ஆன்சர் எடுத்து விட ட்ரை பண்ணால் அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி இன்னும் கிரிப்பாகவே நம்ம டேயை பிடிச்சா ப்ளீஸ் மாமா ப்ராப்ளம் பண்ணாடு மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் இந்த ஷாப்பிங் மாலில் தானே இருக்கோம், நம்ம 2 பேரும் இப்போ டேட்டு போகலாம், நம்ம 2 பேரும் இப்போ ஒன்றா இந்த பிளேஸில் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணலாம், நான் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகேவோட ஆன்சர் கிரிப்பாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜிமி நான் பாட்டு திரும்புகிறாரு. என்னோடய பேக்ஸ் எல்லாத்தையுமே நீ ஹவுஸுக்கு கொண்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நிஜமா இல்லைம்மா என் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண போறியா? ஆமாம் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அவன் கூட அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவையும் மார்க்கையும் நோட் பண்ணிவிட்டு என்னோடய ப்ரதரை நேராக ஹவுஸுக்கு கூட்டு போ, அப்புறம் நான் இந்த ஷாப்பிங் மாலில் தான் இருப்பேன், நீ இந்த பிளேஸ்க்கு திரும்ப வந்துருங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஜாயிண்டில் எனக்கு கிரிப்பாக பிடிச்சிருந்த நம்ம ஜங்குக்கு தான் அந்த ஜாயிண்டில் பிரேக் பண்ணிவிட்டு டேயோட ஹிப்பை கிரிப்பாக பிடிச்சபடி க்ளோஸ் அழுக்கிறாரு. ஏன் மாமா நார்மலாக போனால் இந்த பிளேஸில் நம்ம என்ஜாயே பண்ண முடியாதா? உன் கூடலாம் நார்மலாக என்னால் வர முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஹிப்பை கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடியே பண்ணோம். நான் ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஜேகே கிட்ட எதுவும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அமைதியாக ஜேகேயோட ஆன்சர் நோட் பண்ணபடியே லைட்டாக ஸ்மைல் பண்ணபடி ஜேகேயோட ஹிப்பை இப்போ நம்ம லைட்டாக ஹோல்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நம்ம ஜேகேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜேகேக்குமே ஸ்மைல் வருது. ஸ்மைல் பண்ணபடியே நம்ம ஒவ்வொரு பிளேஸ்க்காக கூப்பிட்டு போகிறாரு. டேக்கு பிடிச்சிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஜேகே வாங்கி கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஜேகே கூட நம்ம டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுற மூமெண்ட்டை ஃபிலிக்ஸ் நோட் பண்ண ஃபிலிக்ஸுக்கு செம்ம கடுப்பாகுது. இந்த மாதிரி கடுப்பானா இது அந்த மாப்பியா ஜேகே தானே, ஒரு வேளை அவன் இவன்கிட்ட ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துக்கிறானோ, ஒரு வேளை இவன் விருப்பமே இல்லாமல் அவன்கிட்ட
க்ளோஸாக இருக்கான் முழுக்கு. அதாவது ஃபர்கட்டா நம்ம ஜேகே டேக்கிட்ட ஃபர்கட்டா நடந்துக்கிறாருங்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபிலிக்ஸோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு பார்த்தா அப்படி தெரியலையே. அவனோட ஃபேஸில் லைட்டாக ஸ்மைல் வருது ஃபிலிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி சொன்னால் டிஃப்ரென்ஸ் டேக்குமே இந்த மூமெண்ட்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஃபிலிக்ஸ் அப்படியே டேக்குக்க நோட் பண்ண சொல்ல டே நம்ம ஜேகே கூட இருக்க சொல்ல ஸ்மைல் பண்ணபடி பேசுகிறாரு. ஆனால் ஜேகே பார்க்க சொல்ல பயம் இருக்குது. ஜேகே கிட்ட இருக்கிற மூமெண்ட்டுக்கு பயம் இருந்தாலும் தான் லவ் பண்ணுற பர்சன் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேயோட ஃபேஸில் ஸ்மைல் வருது. ஜேகேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியே ஃபுட்டு சாப்பிட்ற பிளேஸ்க்கு வராங்க. நம்ம டே அப்படியே நம்ம ஜேகேக்கு ஃபுட்டை எடுத்து சர்வ் பண்ணுறாரு. அந்த ஃபுட்டையை எடுத்து நம்ம ஜேகே டேக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்காரு. இப்போ மாஃபியா அவர் பார்க்குற பிளேஸ்லேருந்து கால் வர மூமெண்ட்டுக்கு டேமா அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இம்பார்ட்டண்டான கால் அட்டன் பண்ணிட்டு வரேன். சரி ஓகே மாமா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம ஜேகே எழுந்து போனால் இப்போ ஃபிலிக்ஸ் தான் கரெக்டாக டே பக்கத்துலேயே சேரை மூவ் ஆன் பண்ணிவிட்டு டேக்கு பக்கத்துலேயே வந்து உட்கார மூமெண்ட்டை பட்டுட்டு டே ரொம்ப ஷாக் ஆகி என்னாச்சு இது நானும் என்னோடய மாமாவும் இந்த டேபிளில் தான் ஃபுட்டை சாப்பிட்டுட்ருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதோ டேபிள் கிடைக்கலையா என்ன அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி ஜேகேயே தன்னோட மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு என்ன சொல்கிற? யார் உன்னோட மாமா? என்னோட மாமாவா? இங்கே நான் என் மாமா கூட தான் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இங்கே நான் என் மாமா கூட தான் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறேன். டின்னர் சாப்பிட்டுட்ருக்கேன். உங்களுக்கு வேறு டேபிள் கிடைக்கலன்னு இந்த பிளேஸில் வந்துருக்கீங்களா? சரி ஓகே நீங்கள் இதே பிளேஸ்லேருந்தே சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் டே ஃபுட்டை எடுத்து ரொம்ப நார்மலாக சாப்பிட்டா மாமான்னு சொன்னதை கேட்டு நம்ம ஃபிலிக்ஸ் ரொம்ப டவுட் ஆகி அப்படியே டேயை விட்டு எழுந்து போனால் என்னாச்சு நீங்கள் சாப்பிட்லையா அப்படிங்கிற மாதிரி டே கேட்கவும் அங்கே ஒரு ஃப்ரீ டேபிள் இருக்குது, நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸ் அங்கேருந்து எழுந்து போனால் இந்த மாதிரி ஃபிலிக்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை கால் பேசினபடி நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு நேராக டேக்கிட்ட வந்துட்டு கேட்டடா பேசிக்கிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை இந்த பிளேஸில் நான் மட்டும்தான் சிங்கிளாக சாப்பிட்டுட்டு இருக்குதுன்னு நினச்சிட்டு ஒரு பர்சன்ட் வந்து நானும் இங்கே சாப்பிட்லாமான்னு கேட்டாங்க. அதான் டேபிள்ஸு ஃப்ரீயாக தானே இருக்குது, நம்ம 2 பேர் மட்டும்தானே இங்கே சாப்பிட்டுட்ருக்கோம், அதான் அந்த பர்சன்ட்டையும் சாப்பிட சொன்னேன், திடீர்னு எழுந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும் யார் அந்த பர்சன்ட் அப்படிங்கிற மாரி ஜேகே கேட்பார். அந்த மாதிரி கேட்டால் ஃபர்ஸ்ட்டில் நம்ம ஃபிலிக்ஸை காட்டுறதுக்கு தான் ஃபிங்கரை நீட்டு வர அந்த மாதிரி நீட்டுனா ஐயோ மாமனோட கேரக்டர் தெரிஞ்சிருந்தும் கரெக்டாக அந்த பர்சன்ட்டை காட்டுறோமே, இவன் கோவத்தில் ஜெலஸில் அந்த பர்சன்ட்டை பனிஷ் பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஃபிங்கர்ஸை அப்படியே ஹோல்ட் பண்ணுவாரா அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணான். என்ன யாருன்னு கேட்டேன். அவன் இந்த ஃபுட் ஷாப்பை விட்டு வெளியே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. டேய் உண்மைடா மாமா, அவன் இங்கே இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேகமாக போட்டு சாப்பிட்டுட்டு நீ சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சாப்பிட்டாச்சு, சரி வாப்பா ஹவுஸுக்கு போகலாம். என்ன ஹவுஸுக்கு போகணுமா? அவ்வளோ தானா? என்ன டின்னர் தானடா சாப்பிட கூட்டிகிட்டு வரணுன்னு சாப்பிட்டாச்சுலடா, ஹவுஸுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியே நம்ம ஜேகே கால் பேசினபடி மார்க்குக்கிட்ட கால் பேசினபடியே போனோம். டே ஃபுல் ஸ்மைல் பண்ணபடி ஜேகே முன்னாடி இருக்க சொல்லட ஜேகே இக்னோர் பண்ணபடி அப்படி பேசினாலும் ஜேகேக்கு பேக் சைடில் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியும் ஜேகே நோட் பண்ணபடி ஸ்மைல் பண்ணபடி ஐயோ என் மாமாவோட ஹேண்ட்ஸை எவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்லேயே ரொம்ப ஷை ஆகி நம்ம ஜேகேவோட ஷோல்டரில் ஃபேஸை வச்சபடியே நம்மகிட்ட அப்படி வாக் பண்ணபடி வருவார். இந்த மூமெண்ட்டை பார்க்க பார்க்க ஃபிலிக்ஸ்கால தான் இருக்க முடியல. செம்ம டென்ஷனில் அவன் ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறான். அதாவது லீயோட பிரதர் தான் நம்ம ஃபிலிக்ஸு. இந்தமாரி லீயோட ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆகி ஃபிலிக்ஸ் ரொம்ப கோவமாகி பயங்கரமாக கட்டுறான். இந்த மாதிரி கட்டுனா ஃபிலிக்ஸ் பக்கத்தில் லீ வந்துட்டு என்னாச்சு ஃபிலிக்ஸ், எதுக்காக வெளியே போயிட்டு வந்ததோட இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க, ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படிங்கிற மாதிரி லீ கொஞ்சம் கோவமாக ஃபிலிக்ஸை நோட் பண்ணால் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எனக்கு ஒரு பர்சன்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னால் அதான் நீ ஒவ்வொரு டே ஒவ்வொரு பர்சன்ஸ் கூட ப்ளே பண்ணுறது தானே, நீ 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 ஒரு பர்சன்ட்டை போய் இந்த மாதிரி பேசி யாராவது உன்னை ஹேட் பண்ணி அனுப்பிட்டாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹயாங் நான் அந்த மாதிரி மீனிங்கில் பேசலை, நான் ஒன்றும் ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணதுக்கு பர்சன் கேட்கல, நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பர்சன் கேட்குறேன். எது நான் எவ்வளோ டைம் உன்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லலாம்,
அந்த மாதிரி லைஃப்பில் ஒரு பர்சன்ட் நமக்கு தேவையே கிடையாது. லைஃப் முழுக்க நான் நல்லா என்ஜாய் பண்ணுற ஒர்க்கு தான் பண்ணுவேன். நல்லா ஃப்ரீயாக நான் ஃப்ரீடமில் இருக்கணும்னா மேரேஜ் பண்ணிக்கிட்டா அந்த லைஃப் ரொம்ப போருன்னா என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு வந்துட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க ஃபிலிக்ஸ், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கோமா பேசினா ஹயாங் நான் சொல்கிறது தான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு டே வேணும் அப்படிங்கிற மாதிரி டேயோட நேமை சொல்லி கட்டவும் டேயா டேனா எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஃபிலிக்ஸ் கிட்ட வேண்டாம் டேயோட பிக்கை வேறு ஃபிலிக்ஸ் எடுத்துட்டுருக்கான். அப்படியே பிக்கை எடுத்து கரெக்டாக கிட்ட காட்டவும் வா க்யூட்டாக இருக்கான்டா பாய் அப்படிங்கிற மாதிரி லீ சொன்னா ஹயாங் அந்த மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி கோமானா ஓ அந்த அளவுக்கு உனக்கு இந்த பர்சன்டை பிடிச்சிருக்காடா, ஒரு வேர்டு கூட அவனை வச்சு ஃப்ளிட்டியாக பேசிடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆமாம் பேசக்கூடாது, பேசுனா ஹயாங் கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் செம கோவமாகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு லீ பயங்கரமாக நக்கலாக சிரித்தபடி ஏன் ப்ரோ டென்ஷனாக இருக்கிற, எதுக்கு டென்ஷனாக இருக்கிற, இப்போ என்ன அந்த பையன் உனக்கு வேணும், நான் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும், கவலையே படாத 2 டேஸில் உனக்கு நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அது உன்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன வளர்ற அப்படிங்கிற மாதிரி லீ கொஞ்சம் காண்டானபடியே சோஃபாவில் உட்காண்டான். கரெக்டாக ஜாக் அந்த பிளேஸ்க்கு என்ட்ராகிறான். ஜாக்குக்கு ஃபிலிக்ஸை ரொம்ப பிடிச்சுன்னு ஆனால் ஃபிலிக்ஸுக்கு தான் ஜாக்கு மேலே ஃபாலிங் லெவலில் இருக்கிறது தெரிஞ்சு ஜாக்கு கிட்ட வந்து கொஞ்சம் ப்ளே பண்ணியிருந்துருப்பான், 1 நைட் ஸ்டாண்டு கூட இருந்திருப்பான். ஆனால் பட் அதுக்கப்புறம் அவனோட பிஹேவியர் எல்லார்ட்டையும் ப்ளே பண்ணுற மாதிரி ஜாக்கையும் இக்னோர் பண்ணபடி மற்ற ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இது லீக்கே தெரியாது ஜாக் கூட ஃபிலிக்ஸு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது. அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக ஜாக் அந்த பிளேஸில் என்ட்ராகி டேயோட நேமை சொல்லி இந்த மாதிரி கட்டுன்னு கட்டுறதை கேட்டுட்டு இதுக்காக ஃபிலிக்ஸ் அந்த பையனோட நேமை வச்சு இந்தளவுக்கு ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி பேசுனா ஹே உன்னோட ஒர்க் என்னவோ அந்த ஒர்க்கை மட்டும் பாருண்ணே, என் ஹயாங்க்கு என்ன ஒர்க் பண்ண வேண்டியோ அந்த ஒர்க்கை மட்டும் பாரு, இந்த பிளேஸில் இந்த ஒர்க் என்னோட பர்சனலில் நீ தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜாக்கை பிடிச்சி கட்டுனா இது லீக்கை பிடிக்கல. எதுக்காகடா என்னோட பர்சனல் பாடி கார்டை இந்த மாதிரி திட்டுற, இந்த மாதிரி திட்டினா பிறகு ஃபிலிக்ஸ் நான் என்ன மாதிரி நடந்துப்பேன்னு தெரியாது. ஆமாம் எதுக்காக டேயை உனக்கு மேரேஜ் பண்ண வைக்க முடியாதுங்கிற, ஏன் அந்தளவுக்கு அவன் என்ன அவ்வளோ பெரிய கேங்ஸ்டரா மாஃபியாவா, இல்லாட்டி என்ன ரீசனுக்காக அந்த மாதிரி சொன்னேன், அவன் அவ்வளோ அரகண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் ஃபிலிக்ஸ் தான் ரொம்ப ஷையாகி அவன் ரொம்ப க்யூட்டு ரொம்ப இன்னசென்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி இன்னசென்ட் ஏஞ்சல் பேபி மாதிரி அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக ஃப்ளிட்டியாகவும் வர்ணிக்கிறான் டேட்டியாகவும் வர்ணிக்கிறான். இதை கேட்க கேட்க லீக்கிடம் ஷாக் ஆகுது. ஏன்டா டேய் ஏன் பிரதரடா நீ என்னடா ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே பேசிகிட்டு இருக்கனுங்கிற மாதிரி நோட் பண்ணான். இதை லீ கேட்க சொல்ல ஒரு ஷாக் ரியாக்ஷன்னா ஜாக்கால் கேட்கக்கூட முடியல. ரொம்ப டென்ஷன் ஆகுது. டென்ஷனான மூமெண்ட்லேயே கோவத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணபடி அமைதியாக நின்னான். எனக்கு அவன் வேணும், டேய் அவன் தான் ரொம்ப இன்னசென்ட்ங்கிறியடா, அதான் நீ கூப்பிட்டா அவன் வரமாட்டேன்னு ப்ராப்ளம் பண்ணான், மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு ப்ராப்ளம் பண்ணால் ஃபர்ஸ்ட் பிள்ளை தூக்கிட்டு வர வேண்டியதானே, அவன் மேலே நான் கையை வச்சேன்னு வச்சுக்கோ அவன் மட்டும் ப்ராப்ளமாக வரமாட்டான், அவனோட பிரதர்ஸா அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி இந்த பிளேஸில் ஃபிலிக்ஸ் சொல்கிறான். டேயோட சிஸ்டர் ஒரு போலீஸ் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுமா, அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அது மட்டும் இல்லை அடே ஹவுஸில் இருக்கிற சுகா ஒரு மாஃபியா மேன், சுகா மட்டும் இதில் ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஹயாங் அப்படிங்கிற மாதிரி கேட்டவன் இவன் யாரை சொல்லிட்டு வரான், கிம் ஃபேமிலியை சொல்கிறானா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேய் நீ சொல்கிறது கிம் ஃபேமிலியில் உள்ள பர்சன்ஸையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாம் கிம் ஃபேமிலியே தான், கிம் ஃபேமிலி ஆரம் சுகா ஒயன் லாஸ்ட்டில் தான் இவங்க 3 பர்சன்ஸுக்கு அடுத்து தான் இந்த டே கிம் டயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே அவங்க ஃபேமிலிக்கும் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, சுகா ஒரு கேங்ஸ்டர் ஒர்க் பண்ணாலும் அவன் இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் பண்ண மாட்டான்டா, அவன் வந்து நான் இது வரைக்கும் அவனை எந்த பிளேஸ்லேயும் நான் இனிமையாக பார்த்தது இல்லையே ஃபைட் பண்ணது இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருமே நமக்கு இதுக்கு ஃபைட் பண்ண மாட்டாங்க, நான் டேயோட பேரண்ட்ஸ்டே போய் பேசி மேரேஜ் பண்ணதுக்கு ஹோல் ஒர்க்கிங் பண்ணுறேங்கிற மாரி லீ சொன்னால் ப்ராப்ளமே அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாரி கட்டுறாரு. இந்த மாரி கட்டுனா என்னடா சொல்கிறேனுங்கிற மாரி 2 பேருமே நோட் பண்ணோம். இவங்க யாருமே ப்ராப்ளமாக வரமாட்டாங்க, ஆனால் அந்த டே கிட்ட போனால்
அந்த பிளேஸுக்கு ஜேகே என்ட்ராகிறான் அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஜேகேன்னொடனே ஜாக்குக்கும் லீக்கும் ஷாக் ஆகி யாரை சொல்கிற என் எனிமி ஜேகே சொல்கிறியா அவனே தான் என்கிட்ட இருந்து என்கிட்டயே பிரிக்க வந்திருக்கான் அப்படிங்கிற மாரி இவன் பிரிக்க வந்து போட்டு ஜேகே தான் பிரிக்க வந்தானுங்கிற மாரி கட்டுறான் அந்த மாரி கட்டுனான் என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி லீ அப்படியே நம்ம ஃபிலிக்ஸ் பக்கத்தில் வந்தான் ஆமாம் யா டேய் டேய் வந்து ஜேகே கிட்ட போக சொல்ல ரொம்ப வியாடாக நடந்துக்கிட்டான் அவன் அவன் அவனை தேடி நான் இருந்த ஷாப்பிங் மால்க்கே வந்தான் அவனை பாட்ட அடுத்த செகண்டே இவன் நேராக போய் அவன்கிட்ட பேசினான் அவன் இவனை லைட்டாக பனிஷ் பண்ண மாதிரி தெரிஞ்சு ஆனால் டேய் அவன் கூட க்ளோஸாக இருந்தான் அவன் கூட க்ளோஸாக இருக்கிற மூமெண்ட் டேக்குமே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, கிம் குரூப் ஆஃப் ஃபேமிலியும் ஜான் ஃபேமிலியும் அதாவது சிஸ்டர் அண்ட் பிரதர் அந்த மாதிரி மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் அவங்க சன்னையும் டாக்டரையும் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் லைட்டாக டவுட் வந்துச்சு. நான் அவங்ககிட்ட போய் ஜேகே யாருங்கிறத கேட்க சொல்ல ஜேகே என்னோட மாமானுங்கிற மாதிரி சொன்னான். எனக்கு அப்புறம்தான் இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் கிளியர் ஆகி ஜேகேயோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணால் ஜான் ஃபேமிலியும் கிம் ஃபேமிலியும் அதாவது சிஸ்டர் அண்ட் பிரதர், பிரதர் அண்ட் சிஸ்டர் பாண்டிங்கில் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அது போட்டாடுன்னா அவங்க சன்ஸையும் டாக்டர்ஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வர மேரேஜ் பண்ணி வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதையே நான் நோட் பண்ணேன். அதில் கிடைச்ச ஒரு நியூஸ் தான் அந்த ஜேகேக்கு இந்த டே மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதா. ஜேகே இந்த காலேஜ் ஸ்டடி முடியட்டண்டியும் டேயை ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கானா. காலேஜ் ஸ்டடி முடிஞ்ச அடுத்த செகண்டே டேட்ட பர்மிஷன்லாம் கிடையாது, டைரெக்டாக மேரேஜான் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லவும் இப்போ என்னடா பண்ண சொல்கிற? ஏற்கனவே ஜேகேக்கும் எனக்கும் எக்கச்சக்க ப்ராப்ளம் இருக்குது. இப்போ இது நியூவாக ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு வரியா? அதான் டேக்கு ஜேகே பிடிக்குங்கிறல்ல, ஆனால் அந்த டே எனக்கு மட்டும்தான் வேணும், ஜேகேக்கு கிடைக்கக்கூடாது, டே எனக்கு தான் வேணுங்கிற மாரி அங்கே இருக்கிற திங்ஸை மறுபடியும் தட்டி விட்றான். அந்த மாதிரி தட்டி விட்டா டே உனக்கு என்ன பைத்தியமாடானுங்கிற மாரி ஜாக்கு ஃபிலிக்ஸை பிடிக்க வேண்டாம். ஜாக்குக்கு ஒரு ஸ்லாப்பு ஓம் பிளேஸில் ஒழுங்காகிருடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நேராக லீ கிட்ட வந்துட்டு ஃபிலிக்ஸ் தான் இங்கே பாரு ஹயாங், எனக்கு டே வேணும், நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்ல எனக்கு தெரியாது, எனக்கு டே வேணும்னா வேணும், நீ சாஃப்டாக போய் கேட்பியோ இல்லை ரூடாக போய் நடந்துப்பியோ இல்லை அவனை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அங்கே தூக்கிட்டு வருவியோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு என் பக்கத்தில் என் டே இருக்கணும், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு டே வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ மட்டும் டே எனக்கு தராமல் அந்த ஜேகே என்கிட்ட மொட்டமாக டே எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு தான் நீ உன்னோட பிரதரோட லாஸ்ட் டேட், நான் டெத் ஆக போகிற டேயை பாப்பா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு செம்ம கோவமாக அப்படியே அவனோட ரூமுக்கு போவானா ஃபிலிக்ஸ். இந்த மாதிரி பண்ண பேரண்ட்ஸ் ஷாக்காகி என்னடா ஃபிலிக்ஸ் இந்த மாதிரிலாம் ஹயாங்கிட்ட கத்திட்டு போகிற, மா உன் பையனுக்கு நல்லா நீயே சொல்லு, உன் பையனுக்கு இந்த பிரதர் வேணும்னா நான் சொன்ன ஒர்க்கை பண்ண சொல்லு, இல்லை உங்களுக்கும் ஒரே ஒரு சன் போடும்னா என்ன மட்டமாக மறந்துடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவ்வளோ கோவமாக ஃபிலிக்ஸ் போகிறத பார்த்துட்டு லீக்கு என்ன பண்ண ஏது பண்ணனே தெரியல. ஏன்னா பேரண்ட்ஸோட லவ்வை தாண்டி லீ தான் ஃபிலிக்ஸ் மேலே ஓவர் லவ் வச்சுட்டுருப்பான். ஃபிலிக்ஸ் தப்பே பண்ணாலுமே அது தப்பே இல்லைங்கிற மாரி சொல்லி ஃபிலிக்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது லீயாக தான் இருக்கும். இந்த மூமெண்ட்டுக்கு நான் என்ன கேட்டாலும் எனக்கு உடனே செஞ்சு கொடுத்துருவல்ல, இப்போ எனக்கு டே தான் வேணும், நீ என்ன பண்ணுவி ஏது பண்ணுவி எனக்கு தெரியாது, டே என்கிட்ட கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு ரூமுக்கு போயிட்டான். நீ தான் செம்ம டென்ஷன் ஆகி இந்த ஜேகே ஏற்கனவே நமக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கான். ஜாக் முதல்ல இந்த ஜேகேயை கீல் பண்ணதுக்கான ஒர்க்கெலாம் பாரு, ஜேகே டெட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, டே ஆட்டோமேட்டிக்காக என்னோட பிரதரை மேரேஜ் பண்ணிப்பான். டே லூஸாடா நீ உன் பிரதர் மட்டும் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லீயோட மாம் வந்து பேசுனா என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க, அவனுக்கு ஒரு பர்சன்ட்டை பிடிச்சிருக்குன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டு மேரேஜை பற்றி தான்டா பேசணும். ஒரு பர்சன்ட்டை கில் பண்ணிட்டா மேரேஜ் நடந்துருமா? ஒருவேளை ஒரே ஹவுஸில் உள்ள பர்சன்ஸுன்னு கூட ஃப்ரெண்ட்லியாக கூட அவங்க இருக்கலாம். நீங்களா தப்பாக திங்க் பண்ணிவிட்டு நீங்களா ஃபைட் பண்ணாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி முதல்ல நம்ம போய்ட்டே ஃபிலிக்ஸ்க்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குற மாதிரி கேட்போம். அவங்க கண்டிப்பாக ஃபிலிக்ஸ்க்கு மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மாமும் இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜாக்குக்கு தான் ஹார்ட்டு மட்டுமும் நொறுங்கி போச்சு. இப்படி நொறுங்குனா டேயோட பிக்கை நோட் பண்ணப்படி என் லைஃப்பில் எத்தனையோ பர்சன்ஸ் ஃபிலிக்ஸோட லைஃப்பில் என்ட்ரானாங்க, நான் அத்தனை பர்சன்ஸையும் மூவ் ஆன் பண்ணிட்டேன். டே நீ நியூவாக என்ட்ராயிருக்க, ஆனால் இந்த ஃபிலிக்ஸ்
யார்கிட்ட ப்ளே பண்ணாலும் ஒன் நைட் ஸ்டாண்டு மட்டும்தான் திங்க் பண்ணுவான். அதனால எனக்கு இது பெரிய மூமெண்ட்டாகவே தெரியல. ஒன் டே என் லவ்வை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வருவான்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து நீ தான் எனக்கு லைஃப் பார்ட்னர், லைஃப் மொத்தமும் நீ மட்டும்தான், நீ கிடைக்கலன்னா செத்துருவேனுங்கிற அளவுக்கு பிளாக்மெயில் பண்ணிட்டு போகிறான் அந்த ஃபிலிக்ஸ். கண்டிப்பாக என்கிட்ட இருந்து ஃபிலிக்ஸை நான் பிரிக்க விட மாட்டேன். அதுக்கு இடைஞ்சலாக நீ இருந்தாலும் உன்னை நான் கில் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேரும் ஃபைட்டுக்குள்ளே தேவையில்லாமல் நம்மகிட்டே கில் பண்ணுற அளவுக்குலாம் ஜாக்கு திங்க் பண்ணுறான். இந்த மாதிரி திங்க் பண்ணால் இப்போ நம்ம டேயோட ஹவுஸில் டாடி டாடி என்ன டாடி பண்ணுற அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே ரூமுக்கு நடக்கிறாரு. என்னடா டேடின்னு க்யூட் ஆக்கப்பட சொன்னால் கட்டுற அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். நீ என் பக்கத்தில் வர மூமெண்ட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது. ட்ரிங்க் பண்ணாதுன்னு எத்தனை திருப்ப உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நான் என்ன நீ சொன்ன மாதிரி டின்னர் சாப்பிட்டுட்டு தானே வந்தோம். இப்போ என்ன என்கிட்ட ட்ரிங்க் பண்ண பொசிஷன்லேயே வர, அது வேறு டேடி டேடின்னு கூப்பிட சொல்கிற, எதுக்கு இப்படிலாம் கூப்பிடணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு திரும்பவும் டேடி டேடிங்கிற மாரி கட்டினபடியே பெட்ரூம் முழுக்க நடக்கிறாரு. டேட்டையா இந்த மாதிரி என்னை டென்ஷன் ஆக்காத, என் பக்கத்தில் உட்காந்து டேடின்னு பேசுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஏதோ ஸ்கூலில் டீச்சர் அடிக்க சொல்ல ஸ்டூடெண்ட் கட்டுற மாதிரி கட்டிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பயங்கரமாக கட்டுனா, நீ பாட்டியா ட்ரிங்க் பண்ணதோட இப்போ கோவமெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். நீ எதுக்காக இங்கே வண்டி இருக்கிற மாட்டல அங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி ஜேகே ரூம் விட்டு வெளியே போக சொன்னான். அந்த ட்ரிங்க் பாட்டில் தூக்கி போடுவாரா இந்த மாதிரி போட்டால் நம்ம பயத்துலேயே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணான். என்னடா இங்கே வா பக்கத்தில் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு 4 ஸ்டெப் பேக் வைக்கிறாரு. இந்த மாதிரி வச்சான். உங்ககிட்ட இப்படி பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டுங்கிற மாரி வேகமாக நம்ம டேக்கிட்ட வந்தா நேராக பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போயிடலானுங்கிற மாதிரி டோரை ஓப்பன் பண்ண போனால் அந்த டோரை கரெக்டாக க்ளோஸ் பண்ணபடி ஜேகேன்றாகிறாரு. ஏன் மாமா இந்த மாதிரிலாம் என்னை பயமுறுத்திட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் பண்ணாத மாமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ ட்ரிங்க் பண்ணியிருக்க, நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் நீ பக்கத்தில் வர சொல்ல ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி பயத்துலேயே பேக் சடவே நடப்பாரா இந்த மாதிரி நடந்தேன். இப்போ அந்த மிரர் பாட்டில் ட்ரிங்க் பாட்டிலில் கீழே போட்டு உடச்சிருப்பார்ல, அந்த பீசஸ் எல்லாம் அப்படியே அங்கங்கேயுமே சதுரி கிடக்கிற மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த பீஸில் கொண்டு நம்மட்டு அவரோட ஃபீட்டை உடஞ்சிருக்க மிரர் பீஸில் அவரோட ஃபீட்டை வைக்க போகிற அந்த செகண்டு டேயோட ஹிப்பை பிடிச்சி அப்படியே நம்ம ஜேக்கி தூக்கணும். ஷாக் ஆகி ஜங்கு கூட ஐஸை நோட் பண்ணால் கண்ணு தெரியலையா, இப்போ தானே அந்த பாட்டிலில் போட்டு உடைச்சேன், அதில் கொண்டு ஃபீட்டை வச்சுட்டா உனக்கு டேமேஜ் ஆக்கிரும்ல, பிறகு லெக்க வலிக்குன்னு கத்த வேண்டியது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயை பெட்டில் பொறுமையாக கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு டேயோட டைஸில் அப்படியே நம்ம ஜேக்கி பட்டுக்கிறாரு. என்ன மாமா பண்ணுற அப்படிங்கிற மாரி வயிற்றுலேயே நம்ம டே நோட் பண்ணோம். ஏன் டேடின்னு கூப்பிட்டா எவ்வளோ ஹாட்டாக இருக்கும் தெரியுமா, நீ என்னை அந்த மாதிரி கூப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி மாமாங்கிற, இதுவும் நல்லா தான் இருக்குது. அந்த மாதிரி கூப்பிட்டா ஹாட்டாக இருக்கும், இந்த மாதிரி கூப்பிட்டா நல்லா ஜில்லுன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட டொமக்ஸில் கிஸ் பண்ணுவார். அந்த மாதிரி பண்ணால் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்கில் ஜேகே நோட் பண்ணால் நான் ஒர்க்குக்காக நான் 2 டேஸ் நான் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் ஸ்டே பண்ண வேண்டிகிட்டு இருக்கோம். 2 டேஸ் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேனே, அப்பா 2 டேஸ் உன் தொல்லை இருக்காதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணான். நம்ம ஜேகே தான் என்ன மாமனை மிஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெயின் ஆகுறியா என்ன, கவலையே படாத, 2 டேஸ் முடிஞ்ச அடுத்த செகண்டே நேராக உன் முன்னாடி வந்து நிற்பேன் உன்கிட்ட ப்ளே பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ கூட என்கிட்ட வந்து பேச மாட்டியா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கேட்டால் 2 ஒன்று தானே, ஓ உன்னோட லாங்குவேஜில் பேசுகிறதும் ப்ளே பண்ணுறதும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி மாமா நீ சொன்ன எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னேன். திரும்பவும் டேயோட டொமாக்ஸில் கிஸ் பண்ணபடி டேட்டை ப்ளே பண்ணான். ஏன்டா இந்த மாதிரி என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்டில் கட்டுவாரா இந்த மாதிரி கட்டுனா, ஐயோ வேகமாக கட்டிட்டேனே அப்படிங்கிற மாதிரி மவுட்டை க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணான். என்ன பேபி என்னை திட்டுனியா என்ன, சேச்சே மாமனை திட்டுவினா, நீ அந்த மாதிரி பிக்கேஸ் பண்ணுறதில்ல, எனக்கு ஒரு மாதிரி கூசுதா, அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல, நீ தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே மூவன் ஆகப்பட்டா ஃபீலிங் வருதா, அப்போ சரி எனக்கு இப்போ 2 டேஸ் ஒன்று விட்டு தூரமாக போகிறோம்ல, எங்கே தூரமாக போகிற, மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸுக்கு தானடா போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதனால என்ன மாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவனோட ஞாபகம் அப்படியே இந்த 2 டேஸ் என் ஹார்ட்குள்ளே இருக்கிற மாதிரி
என்ன ஓங்கி செஸ்ஸில் குட்டணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செஸ்ஸாக நோட் பண்ணபடி ஜேகேவோட ஃபேஸை பார்க்குறாரு. எனக்கு ஒரு கிஸ் கொடு. எடு. கிஸ்ஸா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் கிடைக்க சான்ஸ் இல்லை மாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னா உன்ட எவன்டா சான்ஸை கேட்டதுங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹெட்டை கிரிப்பாக பிடிச்சபடி நம்ம ஜேகே கிஸ் பண்ணுவாரா? ஏண்டா டே இந்த மாதிரி கிஸ் பண்ணுறதுக்கு ஏன்டா என்கிட்ட இவ்வளோ நேரம் வளவலன்னு பேசிகிட்டு இருந்தேனுங்கிற மாதிரி ஜேகே பயங்கரமாக நம்மகிட்டே அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தோம் டைட்டான ஒரு லிப் லாக்கை கொடுத்துட்டு அப்படியே நம்மகிட்டே விட்டு மூவ் பண்ணனா ஐயோ என் லிப்பு போச்சு, என் டங்கு போச்சு, எல்லாம் போச்சு, இந்த மாதிரி என் மவுட்டை பண்ணிட்டானுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட ஜேகே பாட்டு முறைக்கிறாரு. டேய் மாமா இதெல்லாம் ஓவர்டா, நீ என்னை என்கேஜ்மெண்ட் பண்ணல, மேரேஜ் பண்ணல, இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கோமா கட்டுனோம்.